ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிரின்சஸ் கட்டிங் வித் போட் நெக் ப்ளவுஸ் கட் பண்ணதை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சு கட் பண்ணியிருக்கேன். அந்த மெஷர்மெண்ட் எடுத்த ப்ளவுஸை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், எப்படி சைடு வந்துட்டு மெஷர்மெண்ட் வச்சு தையல் போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அளவு எடுத்த ப்ளவுஸை ஃபிட்டிங் எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸை கட் பண்ண ப்ளவுஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். டெய்லரை நான் வந்துட்டு சேம் த்ரெட்டு வந்துட்டு சுற்றிட்டுருக்காங்க பாபினில். இந்த ப்ளவுஸில் வந்துட்டு பாம்பாம் டிசைன் கேட்டிருந்தாங்க. அதாவது கையிலையும் ஃப்ரண்ட் போட் நெக்லையும் பேக் கொக்கி வித் அந்த ஓப்பன் டைப்பு அந்த டிசைன் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ பார்ப்பீங்க, தம்ப்லைன்லேயும் பார்ப்பீங்க. அந்த டிசைனை வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாம்பாம் டிசைனுக்காக கிளாத் எடுத்துகிட்ருக்கோம். எடுத்து 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு, அதாவது நீளம் அகலம் 1.25 இன்ச்சு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் டைப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை தர்மாக்கோல் பால்ஸ் இருக்குல்ல அதில் சுற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இது வந்துட்டு ஸ்லீவுக்கு, ஃப்ரண்ட்டுக்கு, அப்புறம் பேக் ஒக்கிக்கு இங்கே ஃபுல்லாகவே நம்ம வைக்க போகிறதுனால நிறைய தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த தர்மாக்கோல் பால்ஸில் அந்த கிளாத்துக்குள்ளே நடுவில் வச்சு அதை சுருட்டி பிடிச்சிட்டு நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சுற்றி நல்லா லாக் பண்ணி பூக்கட்டுற நாட்டு போடுற மாதிரி நாட் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறோம். இது பாருங்கள், இதுதான் தர்மாக்கோல் பால்ஸு. இதை வச்சு தான் நம்ம பாம்பாம் டிசைன் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாகவே இதை ஃபஸ்ட்டு மேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே ஸ்விங் த்ரெட், அதாவது தைக்கிற நூல் வச்சு நம்ம ஃபுல்லாக ஒரு 10 டைம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பூக்கட்டுற நாட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நாட்டு போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பேக் பீஸில் ஒன் சைடு, அதாவது இது சைடு பேக் கொக்கி, அப்புறம் ரவுண்டு ஷேப்பில் ஓவல் ஷேப்பில் ஒரு ஓப்பன் கேட்டிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அடித்து பெரட்டி, அதாவது ஒரு பிளைன் கிளாத்தில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து அடித்து பெரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு க்ரிப்பு கிடைக்கும். பேக் நெக்கு வந்துட்டு ஓப்பன் டைப்பு பிரின்சஸ் கட்டுனால கொஞ்சம் க்ரிப்பு கிடைக்கும். இன்னொன்று முக்கியமாக வந்துட்டு நம்ம இதில் பாம்பாம் டிசைன் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அந்த பால்ஸ் வைக்கிறப்ப வந்துட்டு கிளாத் நழுவும். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பால்ஸ் வைக்கிறப்ப உங்களுக்கு அந்த இது வந்துட்டு நழுவாமல் க்ரிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்துட்டு அடித்து அது மேலே அப்பி வச்சுக்கோங்க. அப்பி வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத், அந்த நெக்கு, அந்த ஓப்பன் விட்டுட்டு மற்ற இடம்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸஸை கட் பண்ணிடுங்க. சேம் இந்த சைடும், அதாவது பேக் பீஸை 2 பிரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஓப்பனுக்காக, அந்த 2 பீஸ்லேயுமே நீங்கள் அட்டாச் பண்ணி எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த லைனிங் கிளாத்தை வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணுறாங்க. சேம் போட் நெக்கு வித் பேக் ஓப்பன். அதுக்கப்புறம் அந்த ஓப்பனுக்கு மேலே வந்துட்டு ஹோல்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க ரவுண்டு ஷேப்பில். அந்த ஷேப்பை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு எக்ஸஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ரவுண்ட் நெக்குக்கு எப்போவுமே வந்துட்டு திருப்புறப்ப வந்துட்டு ஷேப் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக கட் பண்ணி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி சுற்றி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்து அப்படியே திருப்பிடுங்க உல்ட்டாவா. லைனிங் உள்ளே போயிடும், ப்ளவுஸ் கிளாத்து வெளியே வந்துடும். இது வந்துட்டு அந்த பேக்கில் வந்துட்டு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது, அந்த ஓப்பனாகவே இருக்கட்டும். அது லாஸ்ட்டில் வந்துட்டு க்ரிப்புக்காக ஒரு கொக்கி பீஸ் மாதிரி கொடுத்து நம்ம திருப்பணும். அப்போ தான் கொக்கி வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ போட் நெக்கு, அதுக்கு கீழே அந்த ரவுண்டு ஷேப்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. நெக்கு வித் ஓப்பன் அந்த ஷேப் எல்லாமே சுற்றி ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது எக்ஸஸ் பீஸ், அதில் மேலே ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதோ சைடில் தையல் போடுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கிளாத்தை எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடுங்க.
இப்போது 2 சைடும் இருக்க பேக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் அதே மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி ப்ராசஸ். வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களோட ஷாப்பில் என்ன ஸ்டிச் பண்ணுறோமோ, என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த வீடியோ நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கேன். வேறு ஒன்றும் உங்களுக்கு என்ன ஸ்டிச்சிங் வீடியோ இல்லை வேறு என்ன கட்டிங் வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இது வந்து டெய்லர் ஷாப்பில் தைக்கிற ஈஸி மெத்தடு. இப்போ பேக் பீஸில் இருக்க அந்த எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது லைனிங் கிளாத்து தான் நமக்கு கரெக்டான கிளாத்து, கரெக்டான மெஷர்மெண்ட். ப்ளவுஸ் கிளாத் எல்லாமே எக்ஸஸ் தான், அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த டிசைன் தான் அவங்க வந்து பேக்கில் கேட்டிருக்காங்க. பேக் ஓப்பன், மேலே ஒரு ஷேப்பு போட் நெக்கு, அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு டிசைன். இப்போ இந்த பேக் கொக்கியில் வந்துட்டு அந்த பால்ஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து ஓப்பன் பட்டிக்காக விட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பட்டி போட்டுக்கோங்க. வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தால் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லோவாக போடுறேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போட்டால் வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும். இப்போ செக் பண்ணிக்கோங்க, 2 சைடும் கரெக்டாக இருக்குது. இப்போ பால்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிகினராக இருந்தால் ஒவ்வொரு இன்ச்சும் வந்து கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அந்த பால்ஸை வந்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நண்டுக்காலை தூக்கி தூக்கி உள்ளே வச்சு ஒவ்வொரு தையலாக போட்டுடுவாங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கேப் விட்டு விட்டு வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பால்ஸ் வச்சு முடிச்சாச்சு. அந்த எக்ஸஸ் கிளாத்தை ஃபுல்லாகவே ஒரு கிளாத் வச்சு லாக் பண்ணிக்கலாம். இது ஏன்னா உங்களுக்கு பேக்கு வந்துட்டு கேப் வராமல் இருக்கணும், அதுக்கப்புறம் க்ரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கொக்கி பீஸ் கொடுத்து அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாடல் இது. கொக்கி பீஸ் மாதிரி கொடுத்து அடித்து வெளிப்பக்கம் அடித்து உள்பக்கம் திருப்பிக்கோங்க. இப்போ கொக்கி பீஸ் ரெடி. வெளிப்பக்கம் அடித்து உள்பக்கம் திருப்பியாச்சு. குக்கி பீஸ் ரெடி. குக்கி பீஸ்லாம் எப்போவுமே வந்துட்டு அந்த பால்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பட்டன் பீஸ், அதாவது ஃபஸ்ட்டே வந்துட்டு அந்த பேக் சைஸை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறாங்க. இப்போ பட்டன் பீஸ் வைக்கிறாங்க. அதே சேம் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் கிளாத்து. உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இப்போ உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பணும். மேக்ஸிமம் வந்துட்டு பேக் குக்கி வந்து ரொம்ப அகலமாக வைக்காதுங்க, கேப் தெரியும். குட்டியாகவே வச்சுக்கோங்க. குக்கி பீஸ் பட்டன் பீஸ் சைஸ். மேக்ஸிமம் வீவும் போடாதீங்க, வி ஷேப் போடாதீங்க. நூல் கட்டுறது இல்லைன்னா பார் குக்கி வச்சுக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார் குக்கி வைக்கிற மாடல் தான் போடுறாங்க. இப்போ பட்டன் பீஸ் ரெடி.
அதாவது நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு ரவுண்ட் நெக்கு இந்த மாதிரி ஷேப் இருக்க ப்ளவுஸ்க்கு வந்துட்டு ஷோல்டருக்கு நேராக டாட் பிடிப்பீங்க. பட் போட் நெக்கில் அப்படி பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் வந்துட்டு உள்ளே தள்ளி வந்து பிடிக்கணும். ஏன்னா சைடில் ரொம்ப தள்ளி போயிடும். போட் நெக் எப்போவுமே ஷோல்டருக்கு நேராக பிடிக்காமல் கொஞ்சம் முன்னாடி தள்ளியே பிடிச்சிக்கோங்க. பேக் டாட் வந்துட்டு அந்த டைப்பில் பிடிச்சிக்கோங்க. ரெண்டு சைடும் சேம் அளவு பிடிச்சிக்கோங்க டாட்டு. இப்போ அந்த மேலே இருக்க ஓப்பனுக்காக ஒரு கொக்கி பீஸ் பட்டன் பீஸ் மாதிரி ரெடி பண்ணி க்ரிப்புக்காக வைக்கிறோம். இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணுமா, ஃபஸ்ட்டே நம்ம அடித்து திருப்பி இருக்கலாமே அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுனா உங்களுக்கு அந்த இடம் வந்துட்டு சீக்கிரம் கிழிஞ்சு போகாமல் இருக்கும். நம்ம வந்துட்டு பேக்கில் போடுறதுனால ரொம்ப இழுத்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேக் கொக்கினால உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியாது. ஓப்பன் தான் விட்டாகணும். ஓப்பனில் கொக்கி வைக்கிறதுனால கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கும். போட் நெக் பிரின்சஸ் கட் இந்த ப்ளவுஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். உங்களுக்கு பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக தெரியும், பட் அதுதான் ரொம்ப ஈஸி. இப்போ வந்துட்டு இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வந்துட்டு செஸ்ட்டு 32, கிப்பு வந்துட்டு 28 to 26. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எப்போவுமே அளவெடுத்தால் ஸ்கின்னோட ஒட்டி போடுற அளவு தான் நம்ம எடுப்போம். பட் நீங்கள் வைக்கிறது வந்து ஒரு இன்ச் லூஸ் வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்தாச்சு. ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு நான் கட் பண்ணுறப்ப ஓப்பனாக கட் பண்ணியிருந்தேன். ஆனால் போட் நெக்காக பேக் ஊக்கி வைக்கிறோம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு லாக் ஆகி இருக்கணும். ஸோ லைனிங் ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கிறாங்க, அதாவது ஜாயின் பண்ணிக்கிறாங்க லைனிங்கை. சேம் அதே மாதிரியே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பால்ஸ் வைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கொடுத்து அந்த க்ரிப்புக்காக வச்சு அட்டாச் பண்ணுறோம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சிங்கிள் பீஸில் வந்துட்டு அந்த பால்ஸ் பம்பாம் டிசைன் வச்சா அது வந்துட்டு லாக் பண்ண முடியாது, அதாவது தையல் போட முடியாது, ஒன் சைடாக திருகிட்டு போகும். ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து அடிக்கிறோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து அடிக்கிறது வந்துட்டு லைனிங்க்கு வித் வெளி பீஸ் ப்ளவுஸ் பீஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே போயிடும். இப்போ பால்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். சேம் அதே மாதிரியே ஒரு இன்ச் கேப்பில் வந்துட்டு பால்ஸ் வச்சுட்டே வாங்க. இப்போ இந்த பம்பம் டிசைன் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 6 மந்த்லேயே நாங்கள் ஒரு 100 ப்ளவுஸ் தைச்சிருப்போம் இந்த டிசைனில், எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காலேஜ் பொண்ணுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க்கில் இருக்கவங்களாம் ரொம்ப ஹெவி டிசைன்ஸ் கேட்குறதில்ல இப்போலாம். இந்த மாதிரி சிம்பிளாக யூனிக்காக தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் நெக்கில், அதாவது ஃப்ரண்ட்டு போட் நெக்கில் வந்துட்டு பாம்பாம் டிசைன் வச்சாச்சு. இப்போ இதில் வந்துட்டு அதை அட்டாச் பண்ணிவிட்டு கட் பண்ணி திருப்பி அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க, அதாவது லைனிங் கிளாத்தில் ப்ளவுஸ் கிளாத்தை அது மேலேயே வச்சு ஒரு தையல். இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ அந்த நெக்கில் இருக்க அந்த பாம்பாம் டிசைனோட எக்ஸஸ் கிளாத்து, அதுக்கப்புறம் நெக்கு கிளாத்து, இது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், திக்காக இருக்கிறதுனால கிளாத்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ திருப்பிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுருங்க.
இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி விட்டால் தான் அது கொஞ்சம் நல்லா படிஞ்சு கொடுக்கும், வளைச்சி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது. இப்போ ஃப்ரண்ட் நெக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதாவது லைனிங் கிளாத்து வித் ப்ளவுஸ் கிளாத்தை அட்டாச் பண்ணி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. அடியில் லைனிங் கிளாத் இருக்கிறதுனால அந்த அண்ணா வந்து திருப்பி திருப்பி பார்த்து பார்த்து தைக்கிறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா லைன் வந்துட்டு தையல் வெளியில் போயிடுதோ என்னமோ அப்படின்னு. ஸோ நீங்கள் டவுட்னா உங்களுக்கு திருப்பி போட்டு கூட நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ கை ஸ்லீவ் வந்துட்டு நம்ம தைக்கலாம். சாரி, ஃப்ரண்ட்டோட சைடு பீஸ். அதாவது பிரின்சஸ் கட்டனால அது 2 பீஸாக இருக்கும். ஸோ அந்த பீஸை வந்துட்டு அமுக்கு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த சைடு பீஸை வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸோடு ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி ஜாயிண்ட் வந்துட்டு 2 தையல் போடுங்க. இந்த ஃப்ரண்ட் வந்துட்டு பிரின்சஸ் கட் அந்த ஷேப் வந்து பொறுமையாக நீங்கள் வளைச்சி தைச்சி வந்தால் தான் அந்த ஷேப் வரும், இல்லைன்னா ஃப்ளாட்டாக வந்துடும். ஸோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டு வாங்க. இப்போ அந்த பிரின்சஸ் கட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு வருதுல நடுவில், அதை வந்துட்டு ஓவர்லாக் பண்ணிவிட்டு அதான் அந்த சைடோடு ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஏன்னா ஓவர்லாக் பிரிஞ்சிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ சைடு வந்துட்டு செக் பண்ணுறாங்க. சைடு செக் பண்ணிவிட்டு கீழே ஃப்ரண்ட் பீஸில் பட்டி போடுறதுக்காக செக் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு பட்டி போட போகிறோம். இப்போ இதில் வந்துட்டு பட்டிக்கு நான் எக்ஸ்ட்ரா கிளாத்து விடலை, ஏன்னா கிளாத்து பத்தாததுனால. ஸோ அதனால் பட்டிக்கு வேறு கிளாத்து கொடுத்து அடித்து பரட்டுறாங்க. துணி இல்லாததுனால வேறு துணி கொடுத்து இதே சேம் கிளாத்து வேறு கிளாத்து கொடுத்து அடித்து பட்டி போடுறோம். இப்போ ஃப்ரண்ட் பட்டி போட்டாச்சு.
28 இன்ச்சுனால ஃப்ரண்ட்டு வந்துட்டு 14 இன்ச்சு, பேக்கு 14 இன்ச் மார்க் பண்ணிக்கிறாங்க. ஷோல்டர் வந்து ஏற்றி இறக்கி இருந்தால் அது கொஞ்சமாக கட் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஷோல்டரில் வந்துட்டு ஓவர்லாக் போட்டுட்டு அந்த ஓவர்லாக்கு பிசுரை வந்து உள்ளே விட்டு லாக் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் ஓவர்லாக் பிரிஞ்சிடாமல் இருக்கும். அதனால் அதுக்கடுத்து ஸ்லீவ் ரெடி பண்ணுறோம். ஸ்லீவ் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஜாயிண்ட் தேவையில்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ சேம் வந்து ஸ்லீவுக்கும் பால்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து தைக்க வேண்டாமா, அது வந்துட்டு திருவாதா அப்படின்னு கேட்டால், ஸ்லீவ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பீஸ், ஸோ அது வந்துட்டு திருகிட்டு வராது. மற்றபடி பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு இந்த மாதிரி நெக்கில் வைக்கிறப்ப கம்பல்சரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து அடித்தா கொஞ்சம் grip கிடைக்கும். அதனால தான் எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்துட்டு இந்த பால்ஸ் வைக்கிறோம். இப்போ இது ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து தேவையில்லை, அப்படியே பால்ஸ் வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்லீவ்லேயும் பால்ஸ் வைக்கிறாங்க. இப்போ ப்ளவுஸ் கிளாத்தை அதோடு சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் ரொம்ப பார்த்து தைக்காமல் போல்டாக தைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு எது கரெக்டு எது தப்புன்னு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அந்த பால்ஸை வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. அதாவது பால்ஸுக்கு கீழே வந்து கட் பண்ணுங்கள், கொஞ்சம் பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள். மேலே வந்து அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த பால்ஸ் தைக்கிறப்ப கொஞ்சம் நூல் கட் ஆகிட்டே இருக்கும், அதனால் பொறுமையாக தைங்க. இப்போ லைனிங் வித் ப்ளவுஸ் கிளாத்தை அட்டாச் பண்ணி ஸ்லீவை சேர்த்து வந்து அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. சேம் ரெண்டு ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, ஃப்ரண்ட்டில் குடஞ்ச பீஸ் சைடு வரணும், பேக் சைடு குடையாத சைடு வரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு சுற்றி எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் போடுங்க. 2 தையல் வரணும், ஆனால் ஆஃபாக தான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் ப்ராசஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது
டெய்லரிங் கற்றுக்கிறவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அளவெடுத்து தைக்கிற ப்ளவுஸாக இருந்தால் எப்போவுமே வந்துட்டு 2 சைடும் ஒரு ரஃபாக ஒரு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் போடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே உட்காந்து மார்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். 2 சைடும் நம்ம வந்துட்டு அளவு எடுக்கிறப்பவே வந்து 1.5 இன்ச் தான் நீங்கள் எக்ஸஸ் கிளாத் விடுவீங்க. ஸோ அதனால ரஃபாக ஒரு தையல் கையில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க லூஸை. அதுக்கப்புறம் இடுப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ரஃபாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கை டைட்டாக இருக்கா இல்லை கை லூஸாக இருக்கா, இடுப்பு லூஸ் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறாங்க. அதாவது நீங்கள் அளவு எடுக்கிறத விட ஒரு 1 இன்ச் வந்துட்டு லூஸ் வச்சே நீங்கள் சைடு தையல் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம அளவு எடுக்கிறப்ப ஸ்கின்னை ஒட்டி எடுப்போம். பட் நம்ம போடுறப்ப கொஞ்சம் லூஸ் வேணும். அப்போ தான் உள்ளே நுழையும். இப்போ இந்த ப்ளவுஸ் முடிகிற வரைக்கும் பார்த்துருப்பீங்க. நம்ம அளவு ப்ளவுஸை டச்சே பண்ணல. அளவெடுத்த ப்ளவுஸ் இது. இப்போ கை லூஸ் வந்துட்டு 10 இன்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 வைங்க. ஆம்கோல் லூஸ் வந்துட்டு 14 இருக்குது அப்படின்னா 14.5 வைங்க. பாடி லூஸ் 27 இருக்குன்னா 28 வைங்க. எல்லாமே ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் மட்டும் ப்ளஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அவங்க போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங் லூஸ் டைட்டு இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுங்கள். மேக்ஸிமம் கொஞ்சம் லூஸாகவே வைங்க. டைட்டாக இருந்தால் தான் அவங்களால போட முடியாது. இப்போ ஃபுல்லாகவே ஷேப் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் போட் நெக்கு பிரின்சஸ் கட்டிங் வச்சிங்கன்னா பாடி லூஸ் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்கும். பாடி லூஸ் மட்டும் எப்போவுமே கொஞ்சம் டைட் வச்சுருங்க. ஏன்னா ஷோல்டர் வந்துட்டு நம்ம ரொம்ப அகலப்படுத்துகிறோம், பெருசு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. மற்றபடி இடுப்பு கை கரெக்டாக வந்துடும். செஸ்ட்டு லூஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு தையல் போட போகிறாங்க. இப்போ தையல் போட்டதில் ஒரு 1 இன்ச் மட்டும் லூஸாக இருக்குது. ஸோ அதை 1/2 இன்ச்சாக தையல் போட்டுக்கிறாங்க. சேம் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. சைடில் மட்டும், அதாவது செஸ்ட்டு கிட்ட மட்டும் கொஞ்சம் டைட் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த செஸ்ட்டு கிட்ட மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணிட்டா கரெக்டாக வந்துடும். இப்போவுமே ப்ளவுஸ் வந்துட்டு ஃபினிஷிங் நீட்டாக கொடுங்க. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். நீங்கள் தப்பே பண்ணாலும் ப்ளவுஸ் வந்துட்டு ஃபினிஷிங் நீட்டாக இருந்தால் அந்த தப்பு உங்கள் கண்ணுக்கு தெரியாது. நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதும் அதுதான். ப்ளவுஸ் எப்போவுமே தைக்கிறது பொறுமையாக நீட்டாக, அந்த பிசுறலாம் அது அசிங்கமாக தொங்காத மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக கொடுங்க, குவாலிட்டியாக கொடுங்க. ஓகே, இப்போ போட் நெக் ப்ளவுஸ் வித் பிரின்சஸ் கட்டிங், பேக் ஓகே. பின்னாடி வந்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப் ஓப்பனோட ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு, பாம் டிசைனோட.
ப்ளவுஸ் தைச்சது பிடிச்சிருக்கான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். போட் நெக் பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸ் ரெடி. தேங்க்யூ யூ ஆர் வாட்சிங். எல்லோரும் சேஃபாக இருங்க. டேக் கேர். பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். பாய்.